பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் பண்றதெல்லாம் சில பேருக்கு சில்லியா இருக்கலாம். பிக் பாஸ் சீசன் 9ஓட ரீசெண்ட் எபிசோட்ல சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட அமித் வந்து அவராவே என்கிட்ட வந்து பேசுன்னு பேசிட்டு அப்புறம் என்னாலதான் அவருடைய கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ரொம்ப சில்லியா நடந்துகிட்டாருன்னு அமித்தை பத்தி சாண்ட்ரா சொல்லி சிரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை மட்டும் அமித்தோட ஃபேன்ஸ் சாண்ட்ரா எப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டு வரவே இதை கவனிச்ச அமித்தோட மனைவி ஸ்ரீரஞ்சனி கோபப்பட்டு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்களே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு நன்றி, ஒரு நல்ல ஆன்மா நீங்க உண்மையிலேயே துக்கத்தில் இருக்கீங்கன்றத நம்பி பேசினது தப்பா, சூப்பர் பிக் பாஸ் டீம் இந்த மாதிரியான கேமர்ஸை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்கேம்ட்ரான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்கள தொடர்ந்து இப்ப அமித்தும் சாண்ட்ராக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்த வீடியோவை பேசி ஷேர் பண்ணியிருக்காரு. I am a very silly man. இந்த வார்த்தை இருக்குல்ல, சில்லி அப்படிங்கிற வார்த்தை, இது வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது இட் மென்ட் பிளெஸ்ட், இல்ல புனிதமானது அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் பிளெஸட் வர்ஜின் மேரி மாதிரி சில்லி வர்ஜின் மேரி அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு புனிதமான வார்த்தை இருந்தது. ஆனா நாளடைவுல அது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துருச்சு. அது இன்னும் கொஞ்சம் சில வருஷங்கள்ல சூது வார்த்தை தெரியாதவன் அப்படின்னு மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இப்போ அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் பண்றதெல்லாம் சில பேருக்கு சில்லியா இருக்கலாம். ஆனா என்ன நான் சில்லின்னு தான் நினைப்பேன். பிகாஸ் நான் சில்லியா இருந்து என்னத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான மனைவி, ஒரு அன்பான குழந்தை, ஒரு அழகான வீடு. அண்ட் என்ன நான் ரோட்ல நடந்து போனா அவங்க நிறைய பேர் மக்கள் வந்து என்கிட்ட வந்து கை குலுக்கி நீங்க ரொம்ப ஜெனுவினா இருக்கீங்க, சச் நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ நான் சில்லியா இருந்து இதெல்லாம் நான் சாதிச்சிட்டேன். எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கல, ஐ டோன்ட் கேர், ஐ ஃபீல் திஸ் இஸ் மை விக்டரி. ஸோ நீங்களும் சில்லியா இருந்து பாருங்க, மேபி உங்களுக்கும் எனக்கு கிடைச்சதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வீட்டுக்குள்ள போறேன், அங்கேயும் நான் சில்லியா தான் இருக்க போறேன். ஸோ see you and be silly.